அதே மாதிரி இதில் வந்து குளிக்கிறது ரொம்ப எனக்கு குளிக்கிறதுன்னு கேட்டால் நான் வந்து குளிக்க வேணாம் தான் சொல்லுவேன். வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாக போயிட்டுருக்குது. இன்னும் வந்து ஒரு டேஞ்சராக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒசூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் நியரில் இருக்கிற பெரண்டப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். வந்து பார்த்தோம்னா நம்ம சிப்காட் ஃபேஸ் 2ல் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நேராக இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ஹிடன் ஜெம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இருக்கிறது வந்து யாருக்கும் அதிகமாக தெரியாது. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து நம்ம எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே சுற்றி போகணுமா தெரியுது. நான் வழி மாறி வந்துட்டேன். அதனால் நம்ம இந்த தேர் இருக்குது, தேருக்கு பின்னாடி போகலாம். அந்த ரோட்டு வழியாக போகணும். போயிடலாம். இங்கே பார்த்தியா அந்த கோயிலுக்குள்ளே வந்து போய் அப்படியே அந்த இது ரூட்டு மாறி வந்துட்டோம்பா. ஆளுங்க போய் அந்த ரோட்டோட ஜாயின் பண்ணிடுவோம். இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நெல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரோட்லேருந்து போயிட்டு இதில் போவோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ஹிடன் ஜெம் மாதிரிங்க. எப்படின்னா இது வந்து அதிகமாக மோஸ்ட்லி வந்து யாருக்குமே தெரியாத ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து ஃபேமிலிஸோடு வந்து பார்த்தோம்னா எல்லாமே குளிக்கிறதா இருக்கட்டும், ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த ஊர் லோக்கல் பீப்புள்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு சொர்க்க பூமி மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கம்மியான தண்ணி தான் போகும். ஆனால் அதில் வந்து சூப்பரான ஒரு லொக்கேஷனில் அழகாக இருக்குது பாருங்களே. பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாக போயிட்டுருக்குது. இன்னும் வந்து இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். வந்தீங்கன்னா அந்த டெம்பிள் இருக்கும். அது வந்து ஒரு தக்ஷண திருப்பதி டெம்பிள், பெருமாள் கோவில். வந்தோம்னா அங்கே பார்த்துட்டு நேராக இங்கே இந்த ரூட் வழியாக வரலாம். இதோட இது இன்னொரு வே வந்து பார்த்தோன்னா இன்சைடில் ஒரு வே போகும். அந்த வே நான் அங்கே போகிறாங்க பாருங்கள், அதுக்குள்ளே போகிறது தான். நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. உண்மையுமே ஒரு மோஸ்ட்டாக பியூட்டிஃபுல்லான ஒரு இதுலையா ராயல் என்ஃபீல்டா. இது வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்லணும்னா ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு அழகாக ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். இது ஒரு ஃபேமிலிஸோடு வந்து நீட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தனாலும் இது ஒரு சூப்பரான ஒரு இடம். கப்புள்ஸும் அலோடு. இதுக்கு வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ரூட்டை வந்து ஃபேமிலிஸ் போகலாம், எல்லாருமே போகிறாங்க. மோஸ்ட்லி ஒரு 6 o'clock வந்து போயிட்டு வரப்பாருங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் இன்சைடில் இருக்குது. ஒரு நம்ம வில்லேஜில் கொஞ்சம் இன்சைடில் இருக்குது. அங்கே பாருங்கள் அழகாக இந்த பேர்ட்ஸு ஃபுல்லாமே ஒரு க்ரீனிஷான ஒரு இடம். ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்க்க வந்து கொடுத்து வச்சுருக்கணுங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி போயிட்டுருக்குது. அழகாக ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி தண்ணி வந்து போயிட்டுருக்குது. இங்கே வந்து எப்படின்னா ஃபுல்லாமே நாங்கள் வந்தப்போ மட்டும் என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தோன்னா நெல் வந்து போட்டிருந்தாங்க. ரோடு கொஞ்சம் மோசமாக போகுங்க. இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே போக பாருங்கள். ஃபுல்லாமே இதாக இருக்கும். பாருங்கள் எத்தனை ஃபேமிலிஸ் வந்து முன்னாடியே உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள். சில பேர் இங்கேயே இறங்கி குடிச்சுக்குவாங்க. ஏன்னா கொஞ்சம் எப்படி ஒரு நீ அளவுக்கு தான் வந்து வாட்டர் வந்து இருக்கும். அதனால் வந்து இங்கேயே மோஸ்ட்லி ஃபேமிலிஸ் வந்து சில்ட்ரன்ஸோடு இருக்கணும்னா இந்த மாதிரி குடிச்சுக்குவாங்க. ரிஸ்க் வந்து அதிகமாக எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தண்ணியில் எடுக்கிறத விட இங்கே மாதிரி சின்னதாக அழகாக ரிலாக்ஸேஷனுக்காக தேடி உட்காந்துருக்காங்க பாருங்களே. அழகாக நீட்டாக ஃபேமிலிஸோடு வந்து அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமே உங்களை வந்து உங்களோட ஒர்க் ப்ரெஷராக இருக்கட்டும், ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லை வேறு எங்கேயாவது ப்ரைவேட் செக்டார்லேயோ இல்லை எங்கேயாவது ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் சில்ட்ரன்ஸோட அழகாக பீஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள் அந்த ரெசார்ட்டே எப்படி இருக்குது பாருங்கள். யார் ரெசார்ட்டுன்னு தெரியல, ஆனால் பார்க்கவே இதாக இருக்கும். உங்களுக்கு இந்த வியூவில் வந்து பார்க்கும்போதே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அழகாக அந்த மாதிரி கவ்வு அந்த தண்ணி வந்து அப்படியே அழகாக வருது பாருங்கள். அந்த ரிவர் எப்படி அழகாக வருது. கவு வேறு பாருங்கள், செமையாக இருக்குது. இது இந்த சூரிய வெளிச்சத்துக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மேலே அழகாக செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து ஒசூர் நியர்ஸில் அல்லது பெங்களூர் நியரில் யாராச்சும் இருக்கிறீங்கன்னா இல்லை கிருஷ்ணகிரியில் இருக்கிறீங்கன்னா யாராவது வந்து பார்க்கணுன்னா வந்து ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி வந்து விசிட் பண்ணுங்கள். ஒரு வில்லேஜ் வந்து இந்த ஒசூர் சிட்டி சைடில் வந்து அழகாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வில்லேஜுக்கு வாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா காலிஃப்ளவர் போட்டுருக்காங்க. காலிஃப்ளவர்னால் என்னது? காலிஃப்ளவர்னால்
கோபி மஞ்சூரி சாப்பிட்றீங்கல்ல, அந்த கோபி மஞ்சூரி தான். இங்கேயே ஃபோட்டோ ஷீட்டு போட்டிருக்காங்க. பாடுறா நல்லா தூக்கி அடிக்கிறியா பார்த்து. இங்கே பாருங்களேன், பார்க்கவே எப்படி ஒரு டேஞ்சரஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையுமே செம்மையான ஒரு லொக்கேஷனுங்க. வந்துட்டோம், நியர்பையில் வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து மங்கீஸ் இருக்கும், கொஞ்சம் நல்லா பார்த்துவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆமாம், உண்மையுமே இந்த சைடு பார்த்தோன்னா வாட்டரு, இந்த சைடு பார்த்தோன்னா பெரிய வாட்ரு. இது சின்ன வாட்ரு, அது பெரிய வாட்ரு. மங்கீஸ் வேறு இருக்கும். நல்லா ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எல்லா ஃபேமிலிஸும் இருப்பாங்க. அதையும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃபுல்லாமே. அங்கே பாரு, சாரிங்க, அங்கே பாரு காரெல்லாம் நிற்கிது பார்த்தியா, எவ்வளோ அழகாக இருக்கும் பாரு. சவுண்டெல்லாம் கேட்குதா, போட் சவுண்டெல்லாம் எப்படி அழகாக கேட்குது அங்கே பாரு. இதுக்குள்ளெல்லாம் வந்திருக்கியாடா நீ? இதுதான் ஃபஸ்ட் டைமா? இங்கே இது நான் போவால வந்து இந்த பிரிட்ஜு கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த பாலத்தை விட்டுருக்காங்க பாரு. இந்த சைடு விவசாயிகளுக்கு தனியாக கட்டியிருப்பாங்களா தெரியுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். உண்மையுமே செம்மையான ஒரு இடம். ஃபுல்லாக பாருங்கள், இதுதான் வந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு. இதில் வந்து மோஸ்ட்லி ஃபேமிலிஸோடு அதிகமாக இருப்பாங்க. இது எல்லாமே அந்த சைடு, அந்த சைடு போய் எல்லாமே ஃபேமிலிஸாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பசங்கள்லாம் நல்லா பாத் பண்ணுறாங்க. லேடிஸ் கூட அந்த சைடு ஃபுல்லாமே இருக்கிறாங்க, அந்த சைடு இருக்கிறாங்க. சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு நம்ம வந்துருக்கோம். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாங்க. இது ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா. ஆனால் இங்கே வந்து ஃபேமிலியோடு தான் வந்து எல்லாமே குளிக்கிறாங்க. அது பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாமே உங்களுக்கு வியூவே சூப்பராக இருக்கும். அழகாக ஃபேமிலியோடு அழகாக வராங்க. ஒரு ஒன் டே ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு வாங்க. ஹிடன் ஜெம் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஸ்பாட்டு. உண்மையுமே சூப்பராக இருக்குதுங்க. ஃபுல்லாமே எப்படி அழகாக விளாட்றாங்க பாருங்கள். ஈவினிங் டைமில் சூப்பராக விளாட்றாங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி தண்ணி போகுது அப்படின்னு பாருங்க. கீழே பாருங்களேன், இங்கேருந்து ஃபுல்லாக அப்படியே நைஸாக போகுது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அங்கேருந்து இறங்கி இந்த வியூ வழியாக வந்து இந்த இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். வலிக்கூட்டு விட வாய்ப்பு இருக்குது. எல்லாம் பாசானாக இருக்கும். இருந்தாலும் நம்ம போய் அந்த வியூவை கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கணும்ல, அப்போ தானே என் மனசாரும். வாங்க போவோம், போகலாம். ஃபுல்லாமே போய் அந்த விசிட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இது ஃபுல்லாக பாருங்களேன், கெமிக்கல் ரியாக்ஷனால் அந்த நுர மாதிரி வந்திருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாரு அழகா. இந்த வியூஸ் தாங்க. இதுக்காக தான் நம்ம அங்கேருந்து நடந்து வந்தோம். அந்த இதில் இருந்து சின்னதில் இருந்து அழகாக நடந்து வந்தோம். ஒரு டெவில் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்களே, செம்மையான ஒரு இது. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதுன்னு தெரியல, ஆனால் இந்த வாட்ரு சவுண்டில் வந்து இது நான் சொல்கிறது எதுவுமே கேட்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அடிச்சுட்டு போகுது.
ஒரு ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை விட்ட ஒரு பெரிய ஸ்பாட் எதுவும் இல்லை. ஒரு அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸு. இன்னொரு முக்கிய குறிப்பு என்னென்னா, இந்த மாதிரி இடத்துலலாம் இறங்கிடாதீங்க. அங்கே குளிக்கிறாங்க பாருங்கள், அங்கே எங்கே குளிக்கிறாங்களோ அங்கே மட்டும் நம்ம குளிங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆழமான ரிஸ்கியான ஒரு ஏரியா. வாட்டரும் மெதுவாக போகல, ரொம்ப அடிச்சுட்டு போகுது. அதே மாதிரி இதில் வந்து குளிக்கிறது ரொம்ப, எனக்கு குளிக்கிறதுன்னு கேட்டால் நான் வந்து குளிக்க வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்து ஃபுல்லாமே இருக்குது, சரியாக இருக்குது. ஆனால் ஒரு டெவில் ஃபாரஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்குதுங்க. அப்புறம் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன். நம்ம விடைபெறுற நேரம் வந்து வந்தாச்சு. இன்னொரு வீடியோவில் மீண்டும் நம்ம வந்து சந்திக்கலாம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதான் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், see you.